ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த டேர் யூ டு டெத்தோட எபிசோட் 8 பார்த்துடலாமா? போன எபிசோடில் இந்த சாம்பும் சீரின் பொண்ணும் ஜெய்யை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ கூட போலீஸ்க்கு தெரியாமல் அவனை சந்திக்கணும் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சீனை இந்த எபிசோடில் காட்டுறாங்க. சொன்ன மாதிரியே ஜெய்யை தனியாக கூப்பிட்டு இங்கே 2 பேரும் பேசுகிறாங்களா? இந்த சீரின் பொண்ணுக்கு வந்திருக்கும்ல அந்த லெட்டர், அதை ஜெய் கிட்ட கொடுக்க அவனுமே படிச்சிட்டு இருக்கான். அதில் என்னன்னா, இந்த ஃபெய்த் பொண்ணுக்கு தெரியாமையே இவங்க 2 பேரும் பின்னாடி கள்ளத்தொடர்பு வச்சிருக்காங்க இல்லையா? அது அதில் எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெய்த் பொண்ணு பிரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு இவ தான் வேற இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா. அதை கலைக்க வச்சதே இவள தான் இருந்திருப்பாளா? இதையெல்லாம் படிச்சுட்டு ஜெய் அவளை ஒரு லுக் விட்டுட்டு, இது என்ன ட்ரூத் லெட்டர் மட்டும் தான் வந்திருக்குது, டேங்க்லிங்க்கு 2 லெட்டர் வந்துச்சே அப்படின்னு கேட்க, இல்லை ஒன்று மட்டும் தான் இவளுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு சாம்ப் சொல்லிட்டு, ஜெய் நீ ஒரு உண்மையை சொல்லு, நீ தானே அந்த கில்லர். ஏன்னா அந்த டேங்க்லிங் இறக்கும்போது அந்த கல்பிரேட் உன்னை அடிக்க மட்டும் தானே செஞ்சான், ஏன் உன்னை கில் பண்ணவே இல்லை, அப்போ நீனும் அந்த கல்பிரேட் தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜெய்யலாம் நீ என்னடா பேசிட்டு இருக்க, ஏன் மேலே நீ சந்தேகப்பட்டுட்டு இருக்கியா, ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படிலாம் பேசல, நீங்க 2 பேரும் பண்ண அசிங்கத்துக்கு அப்புறம் அந்த கில்லர் உங்களை கொல்லாம என்ன பண்ணுவானா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனுமே சாம்புமே கோவப்பட்டு, நீ பெரிய யோகி மாதிரி பேசாத, என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீ படுத்துவ தானே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சண்டையை போட, இந்த சாம்பாவுமே தயவு செஞ்சு 2 பேரும் வாய மூடுறீங்களா, இப்போ நம்ம 3 பேர் தான் மிஞ்சிருக்கோம், எப்படி நம்ம சாகாம இருக்கிறது, அந்த கில்லர் கிட்ட மாட்டாம இருக்கிறத மட்டும் பார்த்து யோசிங்க அப்படின்ட்டு ஒரு திட்ட இப்போ என்னதான் பண்றதுன்னு தெரியலையேன்ட்டு 3 பேரும் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்படியே கட் பண்ணி போன எபிசோட்ல கமீனுமே குடிச்சிட்டு போய் தானே ஜேடு கிட்ட சாரி கேட்டிருப்பான். திரும்பவும் வந்து நைட்டெல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. ஜேடுமே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, கமீனுமே இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு இன்வெஸ்டிகேட் டீம்ல தான் இருந்திருக்கான் போல இருக்கு. அந்த ஐடியா எடுத்து காட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஒரு இங்கிலீஷ்காரனை இவன் மீட் பண்ணி பேசியிருப்பான் இல்லையா, அந்த டீம்ல தான் இவனும் இருந்திருக்கான் போல இருக்கு. ஏதோ ஒரு பெரிய கல்பிரேட் டீமை இவன் பிடிக்கிறதுக்காக போகும்போது இவன் கூட வேலை பார்க்குறவன் கமீனை காப்பாற்ற வந்து அவனை சுற்றுவானுங்களா. ஸோ அவனுமே இவனை பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் போல இருக்குது. இவன் இறந்ததுன்னே கமீன் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டான். ஸோ நம்ம கூட யார் வேலை பார்த்தானோ அவனை இழந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கான் போல இருக்கு. இந்த கதையெல்லாம் ஜேடு கிட்ட சொல்ல, ஜேடுமே ஓ இதனால தான் என்னை நீ இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறியா, இங்கே பாரு நான் ஒன்றும் நார்மலான ஆள் இல்லை, நானுமே ஒரு போலீஸ் தான், என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு ஜேடு சொல்ல, அதுக்கு கம்மினுமே நான் உன்னை நம்புறேன்டா, இருந்தாலும் எனக்கு உள்ள கூட ஒரு பயமா இருக்கு, அந்த லெட்டர் வந்ததுலேருந்து உனக்கு ஏதோ ஆயிடுமோன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்ட்டு குடிபோதல் வேற உளறிட்டு இருக்க, அதுக்கு ஜேடுமே திரும்பவும் சொல்றா, என் டியூட்டியை நீ பார்க்க விடு, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, எத்தனை பேர் என்னோட சர்வீஸில் பிடிச்சிருங்க தெரியுமா, என்ன நீ குழந்தை நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே இல்லை, இந்த ஒரு கேஸில் மட்டும் நீ விலகிடே அப்படின்ட்டு ஜேடு கெஞ்சி வேற கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜேடெல்லாம் கோவம் வந்துடுச்சு. நான் என்ன செய்யணும், நீ ஒன்றும் ஆர்டர் போடாத, எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டான். அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஆஃபீஸ் போவாங்களா. இன்னைக்கு ஜேடு மட்டும் அவசர அவசரமா வண்டியில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்க, கமினுமே கேட்குறான் கொஞ்ச நேரம் இரே நம்ம 2 பேருமே போகலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மூஞ்சி கொடுத்து கூட இந்த ஜேடு பேசவே இல்லை, ஏன்னா கோவமா இருக்கானாமா. அந்த நேரம் கமினுக்கு ஒரு ஃபோன் வந்து, அதாவது அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல, இவனுமே நீ தனியாலாம் ஒன்றும் போவேனா என் கூட வா அப்படின்ட்டு கம்மின்னு ஜேடை கூப்பிட, ஏன் என்னவா அப்படின்னு கேட்க, அந்த வைல்டு ஹண்ட் விஷயம் பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்காமா அப்படின்ட்டு இவனும் சொல்ல, ஓ சரி நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் என்கிட்ட என்ன இன்ஸ்பெக்டராக நினச்சி சொல்கிறீங்களா இல்லை பாய் ஃப்ரெண்டாக நினச்சி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அது கம்மினுமே ஒரு பாய் ஃப்ரெண்டாக நினச்சி தான் சொல்கிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்ல, இருந்தாலுமே அந்த ஜேடு அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ம் சரி சரி அப்படின்ட்டு கிளம்பி போகிறானுங்க. கமினோட மைண்ட் வாய்ஸ்லாம் கோவமா இருந்தாலும் நம்ம பாய் ஃப்ரெண்ட் அழகா தான்டா இருக்கான் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு போனோமே அந்த ரிப்போர்ட் என்னன்றதை சொல்றாங்க. அந்த வைல்ட் ஹண்ட் வந்து யார்கிட்டலாம் அந்த ட்ரக்ஸ் வந்து வித்திருக்கான் அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் பார்க்க சொன்னாங்க இல்லையா, அதுல நிறைய பேர் ஃபாரின்னால யாருன்றத இவங்களால கண்டுபிடிக்க முடியலையா, ஆனா ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் ரெகுலரா இவன் வந்து வித்திருக்கான் அப்படின்ட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து காட்ட, அந்த அக்கௌண்ட் யாருதுன்னு சொல்லி பார்த்தா இந்த ஜாம்பு பையனோட தான் போல இருக்குது. உடனே ஜேடுமே சொல்றான், அப்பனா அந்த ஜாம்பை வந்து கூப்பிடுங்க, அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அந்த ஒரு போலீஸ் பொண்ணுமே சொல்றா, இல்ல அவங்களோட வக்கீல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவனை விடமாட்டோம் அப்படின்ட்டு, ஏன்னா அவன் பெரிய வீட்டு பையன் இல்லையா, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை, ஸோ கண்டிப்பா அவனை நம்மளால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஆனாலுமே எப்படியாவது ஒரு வகையில் அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் கிட்ட இருக்க ஃபோனை மட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்ல, இவங்களுமே தேங்க்யூ அப்படின்ட்டு ஜேடு சொல்லிட்டு உம்முன்னு போறானா, பின்னாடியே கமினும் போறான். ஏன்னா ஜேடு நார்மலாவே நல்லா தான் பேசுவானா, இந்த மாதிரி உம்முன்னு இருக்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய 2 போலீஸுமே, ஏய் பாத்தியா 2 பேருமே உம்முன்னு இருக்காங்க, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை போல இருக்குது அப்படின்ட்டு குசு குசுன்னு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. வெளியே போன ஜேடுமே கமின் பிடிச்சி ஒரு நிமிஷம் நில்லே அப்படின்னு கூப்பிட, ஜேடுமே என்ன இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஏன் காலையிலேருந்து இப்படியே தான் இருக்கேன், இப்படியே தான் இன்னமும் இருக்க போறியா அப்படின்ட்டு கமின் கேட்க, அதுக்கு ஜேடுமே நாம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பர்சனல் ஒர்க்லாம் இங்கே பேசாதன்னு சொல்ல, ஓ நான் சொன்னது நீ சொல்லிட்டு இருக்கியா, நான் உன்கிட்ட இந்த கேஸ்லேருந்து வெளியே போகுன்னு
ஏன்னா, உன்ன நெனச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு கமின் சொல்ல, அதுக்கு ஜேடெல்லாம், "நீ மட்டும் தான் என்ன நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? உன் மேல எனக்கு அக்கறை இல்லையா?" அப்படின்ட்டு சொல்ல, "ஓ! நீ என் மேல அக்கறை வச்சிருக்கியா?" அப்படின்ட்டு ஜேட கமின் தர தர தரன்னு கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான் அப்படின்னா, அவன் ரொம்பவே டென்ஷனா, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கனாமா. ஸோ கொஞ்ச நேரம் பாக்ஸிங் பண்ண விட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போய் பாக்ஸிங் பண்ண வைக்கிறான். பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுலயே ஜேடும் சொல்றான், "நீ என்ன நெனச்சு வருத்தப்படுறன்னு எனக்கு தெரியும். உன்னோட ஃப்ரெண்டு மாரி என்ன நெனைக்காத. அவன் வேற, நான் வேற. நான் வாழணும். உனக்காக வாழணுன்ட்டு எனக்கு ஆசை இருக்காதா? என்ன நீ நம்பு அப்படின்னு வேற சொல்றான். திரும்பவும் 2 பேரும் அப்படியே பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்க, இந்த ஜேடு வேணும்னே கமின தள்ளி விட்டு மேல விழுகுறான். அதாவது ரொமான்ஸ் பண்றானாமா. 2 பேருமே பாக்ஸிங் பண்ண களைப்புல உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்க, சரி யாராவது டென்ஷனா இருந்தா இந்த மாரி தான் பாக்ஸிங் பண்ண வப்பியா? அப்படின்ட்டு ஜேடு கமின் கிட்ட கேட்க, எல்லார்கிட்டயும் நான் அந்த மாரி பண்ண மாட்டேன். உன்கிட்ட மட்டும் தான் பண்றேன். சரி உன்னோட டென்ஷன நான் சரி பண்ணிட்டேன்ல, நீ இப்ப எனக்கு என்ன பண்ண போற? அப்படின்னு கேட்க, நான் வழக்கம் போல என்ன பண்ணுவேன்? அப்படின்ட்டு பக்கத்துல வந்து கிஸ் பண்ண போக, இதெல்லாம் வீட்ல வச்சுக்கோ, பர்சனல் வேல இங்க வச்சுக்காத அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு, கம்முனு அங்கேருந்து போயிடுறான். ஜேடுக்கு மொக்கையாயிடுச்சு. அதுல வேற ஜேடெல்லாம் கேமராவ பார்த்து, "இப்ப அந்த சீன் வரும்னு நீங்க நெனச்சீங்களா?" அப்படின்னு சிரிச்சுட்டு போறான் நம்மள பார்த்து. அப்படியே அடுத்த சீன்ல இந்த ஜெய் வந்து அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ பார்த்தான் இல்லையா? அந்த விஷயம் ஜேடுக்கு தெரிஞ்சிருச்சா, அவன் கோவமா, "இந்த போய் ஹாஸ்பிட்டல் நான் ஜெய்ய" அப்படின்னு கோவமா போக போக, அப்ப அந்த கமினுமே வந்து, "ஜெய்ய அப்புறமா இப்ப பார்த்துக்கலாம். அந்த வைல்ட் ஹண்ட் வந்து எங்க இருக்கான்னு லொகேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ போய் நம்ம அவன அரெஸ்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம கரெக்ட்டா அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த டீம் கிட்ட இருந்து அதான் அந்த இன்வெஸ்டிகேட் டீம் கிட்ட இருந்து, இந்த மாரி அந்த வைல்ட் ஹண்ட் ஊர விட்டு கிளம்ப போறான் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கா. ஸோ பார்த்த உடனே நம்ம கிளம்பலாமா அப்படின்ட்டு கமின் கேட்க, ஜேடுமே இன்னமும் இந்த கேஸ்லேருந்து என்ன நீ எடுக்கலல? நான் இந்த ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க, கண்டிப்பா நீ ஒர்க் பண்ணலாம். ஆனா என் கண்ணு முன்னாடி அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சாம்பு பையனுமே இந்த கத்தி, கபடா அந்த நம்ம ஏதாவது புரொடெக்ட் பண்ற மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது நெறைய திங்ஸ வாங்கிக்கிட்டு காருக்கு போக, இந்த சீரின் பொண்ணுமே கேட்குறா, "இந்த மாதிரிலாம் நீ பண்ணணுமா? ஜெய்யோட அண்ணன் அதான் அந்த ஜேடு இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, நான் என்கிட்டயுமே அவன்கிட்ட சொல்லிட்டேன். என்னன்னா என்னால பாதுகாக்க முடியும். என்ன சுத்தி எத்தன பேர் செக்யூரா இருக்காங்க தெரியுமா? நீ ஏன் அத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்க? வா போலாம் அப்டின்ட்டு கூட்டிட்டு போறான். போகும்போது வேற ஒரு மாரி திரு திருன்னு முழிச்சுட்டு தான் கூட்டிட்டு போறான். ஏன்னா, இவனுக்கு வந்த லெட்டர் இன்னும் யார்கிட்ட சொல்லலையா? இவனுக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு, அதுல என்ன எழுதியிருக்குன்றது இன்னும் நம்மளுக்கு சொல்லாம இருக்காங்க. அதுல வேற அந்த சீரின் பொண்ணு கேட்டிருப்பா. "உனக்கு அந்த லெட்டர் வந்து அதுல என்ன கொல்லுன்னு சொல்லி போட்டிருந்தா, நீ என்ன கொன்னுடுவியா?" அப்படின்னு கேட்டிருப்பா. அதுக்கு இவன் எந்த பதிலும் சொல்லாம வேற கூட்டிட்டு போயிருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த வைல்ட் ஹண்ட் எங்க இருக்கான்ட்டு டார்கெட் பண்ணி எல்லாருமே வந்துட்டாங்களா, அப்ப நம்ம ஊர்லலாம் எப்படி லக்கியா இருக்கணும், எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு சாமி ஃபோட்டோலாம் நம்ம பர்ஸ்ல வச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி கம்மினுமே ஒரு டிராயிங் மாரி அந்த ஊர்ல இருக்க போல இருக்கு. லக்கியா இருக்கணும், இல்ல எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது டிராயிங் இருக்கும் போல இருக்கு. அத மாரி வரைஞ்சு ஜேடு கிட்ட குடுக்க, அவனுமே "என்ன ChatGPT கிட்ட கேட்டு வரைஞ்சியா?" அப்படின்னு கேட்க, "நானா ChatGPT கிட்டயா? நீ நல்லா இருக்கணுன்ட்டு நானே கஷ்டப்பட்டு வரைஞ்சு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு வேணான்னா தா" அப்படின்ட்டு கேட்க, இவனுமே "இல்ல, இல்ல இருக்கட்டும், இருக்கட்டும். என் பாய் ஃப்ரெண்ட் தந்தது இல்லையான்ட்டு" அத எடுத்து அவனோட பர்ஸ்ல வச்சுக்கிறான். அப்படியே எல்லாருமே அந்த பில்டிங்குள்ள அவன பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்களா, அப்ப அந்த இன்வெஸ்டிகேட் டீம்ல நம்ம யூயும், லீயும் வேற இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கமீனும் நானும் கிளம்பி போறேன்ட்டு அந்த இங்கிலீஷ்காரன் கிளம்பி போக, அடுத்தது மத்தவங்கலாம் செகண்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. ஒரு ஃப்ளோரா இருக்கவங்கள காலி பண்ணிட்டு அவன பிடிக்கணும் அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க. அப்படியே உள்ள போக போக ஆளுக வந்துகிட்டே இருக்காங்க. சுட்டு கொன்னுட்டு போயிட்டே இருக்காங்களா, ஒரு ரூம்ல இந்த வைல்ட் ஹண்ட் பதுங்கியிருக்கானா, அவனையும் கண்டுபிடிச்சுட்டானுங்க. அவன் என்னன்னா ஜன்னல் சைடு அப்படியே எகிறி குதிச்சு போக, இத பார்த்த ஜேடு உன்ன விடமாட்டேன்டான்ட்டு அவனுமே பின்னாடி போயிட்டே இருக்க, லீயுமே வேற கத்துறான். "டேய் தனியா போகாதடா" அப்படின்ட்டு கீழ வந்தா கமினுமே எங்க ஜேடுன்னு கேட்க, அவன் அந்த வைல்ட் ஹண்ட் பின்னாடி ஓடிட்டு இருக்கான்னு சொல்ல எல்லாருமே பின்னாடி ஓடுறாங்க. ஜேடுமே அந்த வைல்ட் ஹண்ட் பின்னாடியே ஓடிட்டே இருக்கானா, ஒரு கட்டத்துல அந்த வைல்ட் ஹண்ட்டுமே ஒரு இடத்துல மறைஞ்சுக்க, இவனுமே ஜாக்கிரதையா தான் வெளிய வந்துடு அப்படின்னு சொல்லிட்டே போக, அவன் ஒரு கட்டைய வச்சு துப்பாக்கிய தள்ளி விட்டுடுறான். அப்புறம் என்ன 2 பேரும் நல்லா சண்டைய போடுறாங்க. ஜேடுக்கு வேற ஒரு கோவம். ஏற்கனவே அவன் அடிச்சிருக்கான் இல்லையா? இப்ப நீ சிக்கனடா வாடா அப்படின்ட்டு 2 பேரும் சண்டைய போட, அவன் கையில என்னன்னா கத்தி வச்சிருக்கான். அவனும் குத்துற மாரி வர, அந்த கத்தி என்னன்னா இவனோட ஐடி கார்டு இருக்கு இல்லையா? அதுல வேற குத்திக்குது. ஜேடுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே தள்ளிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா கம்மினும் வந்து ஒரு ஷூட் பண்ணிடுறானா, கம்மின பார்த்ததுமே இந்த வைல்ட் ஹண்ட்டும் அங்கேருந்து ஓடி போகலாம் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கானா, கம்மினு கரெக்ட்டா அவனோட கால்ல சுட்டுட்டான். அங்கேயே விழுந்துட்டான். அப்புறம் வந்து ஜேடுக்கு வந்து ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, ஜேடோட துப்பாக்கி அங்க தான் விழுந்திருக்கும் போல இருக்கு. அந்த வைல்ட் ஹண்ட் பக்கத்துல. அவனுமே எடுத்து சுட்டுடலான்ட்டு துப்பாக்கி எடுத்து நீட்ட, இத பார்த்த ஜேடு கம்மினோட துப்பாக்கிய எடுத்து அவன சுட்டுடுறான். அதாவது அங்கேயே செத்து போயிடுறான் அவன்.
கம்மின்னு வரைஞ்சு குடுத்துருப்பான் இல்லையா? அந்த ஒரு டிராயிங் மாதிரி. அத வந்து இவனோட ஐடி கார்டுல தான் ஒட்டி வச்சிருப்பானா, அத பார்த்துட்டு ஃபோட்டோக்கு ஒண்ணும் ஆகல. சரி நீ வரைஞ்சு குடுத்தது ஒண்ணும் யூஸ்ஃபுல்லா ஆகல பாரு. கடைசியில நீ தானே என்ன வந்து காப்பாத்துன அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு டிராயிங் உனக்கு தேவையில்லன்னா என்கிட்ட குடேன் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே இருக்க, சரி உனக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்குல, அவன் வேற உன்ன அடிச்சிருக்கான்ல, நீ பேசாம போய் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, நான் ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் எடுத்தாலாம் போர் அடிக்கும். நான் வீட்ல உன் கூட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கம்மினும் நீ திருந்தவே மாட்டடா அப்படின்னு சொல்ல, எப்படியும் கமாண்டர் டான் வந்து உன்னோட துப்பாக்கிய பத்தி கேட்பாரு. ஏன்னா, உன்னோட துப்பாக்கிய வச்சு தானே அவன நான் ஷூட் பண்ணேன். ஸோ உன்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. நான் தான் ஷூட் பண்ணேன்னு நீ சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நானே அத பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கம்மின் சொல்றான். ஏன்னா, அது கூட ஒரு ரிப்போர்ட் தானே. அவன உயிரோட பிடிக்கணும்னு தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இவன் தான் ஷூட் பண்ணி அவன கொன்னுட்டான் இல்லையா? ஸோ இதுக்கும் ஒரு கேள்வி வருன்றதுக்காக இவன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஜேடுமே கேட்குறான், "இன்னைக்கு எப்படி நான் சண்ட போட்டது ஓகேவா? உன்னோட ஃப்ரெண்டு மாரி நான் இல்லல்ல. இப்பயாவது நீ என்ன நம்புறியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கம்மினுமே ஜேட கிஸ் பண்றான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு போல இருக்கு. நம்ம ஆளுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணி 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்களா, ஜேடெல்லாம் நம்ம ஆளு தூங்கிட்டானே! சரியில்லையே அப்படின்ட்டு, "ஐயோ! அம்மா!" அப்படின்ட்டு வலிக்கிற மாரி ஒரு ஆக்டிங்க போட, கம்மினுமே வலிக்குதுன்னா, "போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது தானே! இங்க ஏன் இங்க வந்து தூங்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "அங்க போய் தூங்குனா உன் மூஞ்ச பார்க்க முடியாதேன்னு" சொல்ல, "இது மட்டும் தான் உனக்கு ரீசனா? ஒரு நான்சென்ஸ் மாரி பேசாதன்னு" சொல்ல, "நீ எப்ப என்னோட மனசுக்குள்ள வந்தியோ, நான் எல்லாமே நான்சென்ஸா தான் பேசிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "நீ திருந்தவே மாட்டடான்ட்டு" கமீர் திரும்பி படுக்க, இவன் வேணுமே பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு தூங்க, "இப்படி ஹக் பண்ணிட்டு தூங்குனா எப்பிட்றா என்னால தூங்க முடியும்ன்னு" சொல்ல, "அதெல்லாம் தூங்கலாம், தூங்கலாம். நீ தூங்கு" அப்படின்ட்டு அவன இறுக்கமா கட்டிப்பிடிச்சு 2 பேரும் தூங்குறாங்க. அப்படியே கட் பண்ணி 2 பேருமே திரும்ப அடுத்த நாள் ஆஃபீஸ் வராங்களா, வரும்போது ரொம்ப அந்யோன்யமா டைய கட்டி விடுறது என்ன அப்படின்னு பண்ணிட்டு இருக்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த 2 ஆஃபீசர்ஸுமே, "இன்னைக்கு என்ன செத்துட்டாய்ங்க போல இருக்கே, இருந்தாலும் இவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல" அப்படின்ட்டு திரும்ப 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்களா, அப்படியே அந்த வைல்ட் ஹண்டோட ஃபோன ஃபுல்லா சர்ச் பண்ணி, அதுல யாரு கூட இவன் டீலிங் வச்சிருக்கான்னு பார்த்தா, அந்த சாம்ப் பையன் கூட தான். ஆனா அந்த கில்லர் கிட்ட இவன் இருந்தால அந்த ட்ரக்ஸு, அது வந்து சாம்ப் கிட்ட விக்கல. சாம்ப் வந்து வேற ஏதோ ட்ரக்ஸ் வாங்கியிருக்கானா, அத பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பனா இந்த சாம்பு பையன் இல்லையா? யார தான் சந்தேகப்படுறது? இதுக்கு மேல இத என்னதான் பண்றது? அப்டின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த வைல்ட் ஹண்ட் யார் கூடலாம் அதிகமா பேசியிருக்கான்றத வேற சர்ச் பண்ண சொல்லியிருப்பாங்களா? அதுல யாருன்றத ஒரு ஃபோட்டோவோட வேற வந்திருக்குதா? அது யாருன்னு பார்த்தா, அந்த டேங்க்லிங் பையன் தான். ஏற்கனவே இறந்தான் இல்லையா? அவனோட ஃபோட்டோ தான் வேற போட்டிருக்கா. இவங்களுக்கு இன்னமும் சந்தேகம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டே போயிட்டுருக்கு. அவன் வேற இறந்துட்டான். அப்பன்னா இது யார் தான் உள்ள இருக்காங்களே தெரியலன்ட்டு வெளிய யோசிச்சுட்டு வந்துட்டே இருக்கும்போது, அந்த பூத்துன்னு ஒரு டாக்டர் இருந்தார்ல, அந்த அந்த ஃபெய்த் பொண்ணோட பாடிய அட்டாஸ்பி பண்ணவரு. அவரு வந்துட்டு ஃபெய்த் பொண்ணோட ரிப்போர்ட் எல்லாம் கேட்டிருப்பான் இல்லையா? கமின் இவனுமே சொல்றான், "நான் திரும்பவும் நீங்க சொன்ன மாரி அட்டாஸ்பி பண்ணிட்டேன். நீங்க சொன்ன அந்த ட்ரக்ஸ் அந்த பாடியில எதுவுமே இல்ல. இந்த ஒரு ரிப்போர்ட்" அப்படின்னு குடுக்க, இவனுமே "சரி ஓகே சார். அந்த பாடிய வந்து மெயின் ஆஃபீஸ்க்கு எங்களுக்கு அனுப்பிடுங்க. மத்த பாடி கூடலாம் அங்க சேர்த்து வச்சு ரிப்போர்ட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிடுறான். இவனுமே சரின்னு சொல்லிட்டு போறான். ஆனா இந்த டாக்டரோட மொழியே சரியில்லையா? இது கமின் வந்து நோட் பண்றான். அப்படியே கட் பண்ணா, இந்த சாம்பு கூட தான் இந்த சீரின் பொண்ணு ஒண்ணு இருக்காளா? இவளுமே அவன கட்டிப்பிடிச்சுட்டு, "என்ன நீ படிக்கிறதுக்கு யுகே அனுப்புறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு டார்லிங்?" அப்படின்னு கேட்க, "இந்த விஷயம்லாம் முடியட்டும். உன்ன நான் கண்டிப்பா அனுப்புறேன்" அப்படின்ட்டு, இப்ப அப்படியே கிஸ் பண்ண போக, "இரு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு கிளம்பி போறாளா, அப்ப இந்த ஷாம்பு பையனுமே அங்க 2 பேருக்குமே குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் வச்சிருக்காங்களா, அதுல ஒரு ட்ரிங்க்க மட்டும் இவ குடிச்சு வச்சிருப்பா போல இருக்குது. அந்த ட்ரிங்க்ல மட்டும் ஏதோ மருந்து கலக்கிற மாரி இருக்கு திருட்டுத்தனமா. அப்படியே கட் பண்ணா, இவ மயங்கி கிடக்குறா. இவள கூட்டிட்டு அப்படியே கார்ல இவன் போயிட்டுருக்கான். பார்த்தா இவனுக்கு வந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கன்னா, "சீரனுக்கு நான் சொல்ற ட்ரக்ஸ குடுத்து, நான் சொல்லக்கூடிய லொகேஷன்ல கொண்டு வந்து விடு. இதுதான் நீ பண்ணக்கூடிய டேர்" அப்படின்னு போட்டிருக்கா. இவனும் அதனால தான் கூட்டிட்டு போயிட்டுருக்கான் போல இருக்கு. இந்த கில்லர்னால. அது போயிட்டுருக்கும்போது அந்த கார் ஏசிலேருந்து ஏதோ ஸ்மெல்லு மாரி வருதா, இவனுக்குமே ஒரு மாதிரி மயக்கம் வர மாரி இருக்கு. பார்த்தா டக்குன்ட்டு அவனுமே மயக்கம் போட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் மாரி காட்டுறாங்களா, அந்த ஆக்சிடென்ட் ஆன காரு பக்கத்துல இந்த கில்லர் நிக்கிற மாரி காட்டுறாங்க. 2 பேரையுமே பிடிச்சுட்டான் போல இருக்கு இந்த கில்லரு. தான் பையன காணோம்னு சொல்லி இந்த எம்பியுமே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டார் போல இருக்கு. அப்ப கமினுமே கூப்பிட்டு விட்டு, இவரு தான் இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்காருன்னு சொல்ல, அதுக்கு கமினுமே இதெல்லாம் என்னால ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க முடியாது. ஏன்னா, உங்க பையனுமே ட்ரக்ஸ் வாங்கியிருக்கான் தெரியுமான்னு சொல்ல, இவனுமே என் பையன பத்தி நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அப்படின்ட்டு எம்பி கொஞ்சம் கோவப்பட, அந்த கமாண்டர் டானுமே யார்கிட்ட பேசுறன்றத நெனச்சு பேசு அப்படின்ட்டு ஒரு திட்டு திட்ட, சார் என்னோட டியூட்டி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க பையன் நாங்க என்ன கேள்வி கேட்டாலுமே எதுக்குமே ரெஸ்பான்ஸ் சொன்னதே இல்ல. அவன் டேஞ்சரா இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன என்னால புரொடெக்ட் பண்ண முடியாது. யாருக்கு தெரியும்? உங்க பையன் கூட ஒரு கொலையாளியா இருக்கான்ல. ட்ரக்ஸ் வாங்க இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. உங்க பையன நான் கூட அரெஸ்ட் பண்ணலாம் அப்டின்ட்டு கமின் சொல்ல, இந்த எம்பிக்கு கோவம் வந்து சப்புன்னு அரைஞ்சிட்டு, இந்த கமாண்டர் டான் கிட்ட, "உங்க இன்ஸ்பெக்டர் என்ன பேசிட்டு இருக்காரு? வாய அடக்கி பேச சொல்லுங்க. என் பையன காணோம்னு சொல்லி நான் வந்திருக்கேன். இப்படி பேசிட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு ஒரு கட்டு கத்த
அதுக்கு கம்மினுமே, "நான் எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சார்ன்னு" சொல்ல, "போதும் நிப்பாட்டுங்க. நான் வேணா அவர்கிட்ட சாரி சொல்லிர்றேன். எல்லாருமே இறந்து போயிட்டே இருக்காங்க. சரி போதும் கமின். நீ இந்த கேஸ்லேருந்து வெளிய வந்துரு. ஐடி கார்ட கழட்டி வச்சுட்டு போ" அப்படின்ட்டு இவர் சொல்லிர்றாரு. கமினுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா, இந்த கமாண்டர் டான் வேற சொல்லியிருப்பார், "நீ ஃபாரின்லேருந்து வந்திருக்க. யார்கிட்ட என்ன பண்ணணும்னு கூட தெரியலன்ட்டு கன்னெல்லாம் வச்சுட்டு போ" சொல்லிடுவாரா, இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஐடி கார்டு, கன்னெல்லாம் அங்க வச்சுட்டு வெளிய வந்துடுறான். ஜேடுமே கம்மினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவன வேற கூப்பிட்டு விட்டாங்களே! என்ன பேசுறாங்கன்னு தெரியலையேன்ட்டு உட்காந்துட்டு இருக்க, கம்மினுமே வரானா, அந்த எம்பி வந்து அரைஞ்சிருப்பான் இல்லையா? அந்த அச்சு அப்படியே மூஞ்சில இருக்குமா, அத பார்த்து ஜேடுக்குலாம் இந்த கமாண்டர் தான் அரைஞ்சாளாம். இன்னைக்கு போய் அவன வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போக, கம்மினுமே அதெல்லாம் தேவையில்ல. இந்த கேஸ்லேருந்து என்ன விலக்கிட்டாங்க. நீனும் போய் பிரச்சனை பண்ணாத. என்னதான் இருந்தாலும் அந்த சாம்பு, சீருனு எங்க போனாங்கன்னு தெரியல. அது என்னன்றது நீ கண்டுபிடிச்சு அவங்கள புரொடெக்ட் பண்ணு அப்படின்னு கமின் சொல்ல, ஜேடுக்குலாம் அவன் பேசுறதெல்லாம் கேட்கவே இல்ல. அந்த மூஞ்சில அவனுக்கு அறை விழுந்திருக்கு இல்லையா? அதையே தொட்டு பார்த்துட்டு இருக்கான். ஜேடுமே, "சாரி என்னால தானே" அப்படின்னு சொல்ல, "நீ ஒண்ணும் கவலைப்படாதன்ட்டு" அவன கட்டி பிடிச்சுக்கிட்டு, "என்ன சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. திரும்ப கூப்பிட வாய்ப்பு இருக்கு. என்னதான் ஆனாலும் நம்ம தோக்க மாட்டோம். நம்ம நம்பிக்கையா இருப்போம்" அப்படின்ட்டு கமினுமே சொல்ல, அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்களா, இந்த ஜேடு வந்து ருசிச்சு, ரசிச்சு ஒரு நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த பக்கம் கம்மினெல்லாம் ஏதோ டேப் அடைச்சுக்கிச்சு போல இருக்கு. அவனுமே ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ஜேடு கசகசன்னு சாப்பிட்டுட்டு இருக்கானா, அதாவது கீழேலாம் சிந்தி சாப்பிட்டுட்டு இருக்கான். இத பார்த்த கம்மினுமே, "நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடா இந்த மாரி கசகசன்னு சாப்பிட்டுட்டு இருக்கன்னு" சொல்ல, "நான் தான் சொன்னேன்ல, பிளம்பர கூப்பிடலான்ட்டு. நீ ஏன் இந்த மாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு" கேட்க, "என்னதான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, அது ப்ரொடக்டிவா வேலை பார்க்க வேணாமா? உன்ன மாரி சோம்பேறியா தின்னுட்டு தூங்க சொல்றியா?" அப்படின்ட்டு கம்மின்னு கேட்க, அதுக்கு ஜேடெல்லாம், "நீ என்னமோ பண்ணுடான்ட்டு" அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கான். அவன் சாப்பிட சாப்பிட அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. ஸோ எல்லாத்தையும் தொடச்சு விட்டுட்டு இருக்க, தொடச்ச துண்டுலயே அவன் வாயெல்லாம் கேவலமா இருக்குன்ட்டு அந்த துண்டுலயே வாயெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இருந்தாலுமே ஜேடு அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானா, அத பார்த்த கம்மினம்லாம், "சரி சாப்பிட்டது போதும், அந்த கார்னர்லேருந்து நீ துடைக்க ஆரம்பி" அப்படின்ட்டு அவன் கையில இருக்கக்கூடிய சாப்பாடுலாம் வாங்க, ஜேடுமே, "நானா? என்ன பார்த்தா? நானா?" அப்படின்னு கேட்க, "டேய் நீ தான்டா போய் பண்ணுடா வெங்காயம்" அப்படின்ட்டு அவனையுமே தொடக்கி விட்டுர்றான். கம்மினுமே பக்கத்துல நின்னுட்டு இப்படி தொட, அப்படி தொடன்ட்டு கமெண்ட் சொல்லிட்டே இருக்க, "நீ என்ன எங்க அப்பாவோட ரொம்ப மோசமா இருக்க" அப்படின்னு சொல்ல, "நான் ஒண்ணும் உன்னோட அப்பா இல்ல. நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு. நான் அப்படித்தான்டா பண்ணுவேன்ட்டு" செல்லமா வேற அடிச்சிட்டு இருக்கான் இந்த கம்மினு. ஜேடுக்குலாம் கோவம் வந்துட்டு இருக்கு. "விட்டா என்ன வீட்டோட ஹஸ்பண்ட் ஆக்கிடுவ போல இருக்கே" அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நல்லா தொடண்டு" திரும்பவும் அவன அடிச்சிட்டு இருக்க, "நீ என்ன இப்படியே அடிச்சிட்டே இருக்காத. எனக்கு வேற வேலை இருக்கு" அப்படின்ட்டு கம்மின பேச விடாம சட்டுன்ட்டு ஒரு முத்தத்த குடுத்துட்டு, "சரி எனக்கு வேற வேலை இருக்கே" அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயி போயிட்டான். அதுக்கு கம்மினெல்லாம், எனக்கு வாச்ச பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, இவன என்னன்னு சொல்றதுன்ட்டு அவன நெனச்சு சிரிச்சுக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. இந்த எபிசோட்ல ஒண்ணும் பெருசா கொலையெல்லாம் நடக்கல. கில்லர் கிட்ட இந்த சீரினும், சாம்பியனும் மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஹைப் பண்ணி விடுங்க. இந்த எபிசோடு வந்து எல்லாருமே பார்க்கணும். இந்த ட்ராமா நல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, ஹைப் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.